எஸ் மக்களே, இது கோழிக்கோட் பீச்சு. ஸோ அங்கே வந்துட்டு சூரியன் வந்து கீழே தண்ணியில் இறங்கிட்டே இருக்க டைமில் நான் அப்படியே இங்கே வந்து வீடியோ எடுக்கலான்னு வந்துட்டேன். நான் கொஞ்ச நேரத்தில் என்னோட மூஞ்சியை காட்டுறேன், ஏன்னா நான் தான் வீடியோகிராஃபர் இன்னைக்கு. ஸோ வீடியோ எடுக்கிற காரணத்தினால் நம்மளே எல்லாத்தையும் வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்களா, இதான் கோழிக்கோட் பீச்சு. இவ்வளோ க்ரௌடும் எல்லா நாளும் இங்கே இருக்கும். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பீச்சை காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. இந்த வீடியோவில் ஆக்சுவலி சூரியன் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக தெரியல, ஆனால் இங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனாலுமே இதை காட்டணும்னு ஆசைப்பட்டேன். எந்நேரமும் வந்து கோழிக்கோடில் வந்து மக்கள் வந்துட்டு எப்பவுமே முஸ்லீம் ஃபேமிலிஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்கள் லவனியா மணிக்கம். வெல்கம் பேக் டு லவனியன் பிசேஸ். எல்லாம் நல்லா இருக்குன்னு நம்புறேன். நான் வந்து கோழிக்கோட் கேலிக்கட் பீச்சுக்கு வந்திருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் ஃப்ரெண்டோட வந்துட்டு நான் இங்கே வந்து பீச்சுக்கு வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இங்கே வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்து பட்டை விட்டுட்டு இருந்தான். அவன்கிட்ட வந்து புடிங்கி வந்து பட்டை விட்டுட்டு இருக்கேன் நான். ஸோ ரொம்ப இஷ்டப்பட்ட விஷயத்தெலாம் நம்ம வந்து கோழிக்கோட் பீச்சில் வந்து இப்படி ஃப்ரீயாக பண்ணலாம். ஆனால் ஃப்ரீயாக ட்ரெஸ் பண்ண போகுது ஒரு விஷயம் மட்டும் தான் தொல்லை. ஜாலியாக சுற்றிட்டு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறனால நான் வந்துட்டு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இதில் கான்செப்டும் இல்லை, இதில் ஒரு இதுவும் இல்லை. பட் வந்துட்டு அப்படியே அந்த பட்டை விடுறது காமிங்களா ப்ளீஸ். எனக்கு வந்து பட்டை வந்து ப்ராப்பராக எடுக்கிறாரு. சென்னையில் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு விட்டதோடு சரி. எஸ், வந்துட்டு எனக்கு இன்றைக்கி கான்செப்ட்டு அதெல்லாம் ஒன்றுமே மைண்டில் கிடைக்கல. அதனால் நான் வந்துட்டு ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி முஸ்லீம் ஏரியாஸ் போயிட்டு ஒரு அழகான ஒரு சுடிதாரும் இந்த மாதிரி ஒரு துப்பட்டாவும் தலைக்கே போட்டுட்டு, ஆனால் என்னன்னா எப்படா இவங்க இப்படி கஷ்டப்பட்டு டெய்லி இந்த ட்ரெஸ் போடுறாங்கன்னு எனக்கு தெரிலங்க. இந்த துப்பட்டாலாம் போட்டுட்டு இருக்கவே முடியல. ஓகே, நான் பார்க்கறதுக்கு வந்து அப்படியே முஸ்லீம் பொண்ணு மாதிரி இருக்கேனா லைட்டாக. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க கொஞ்சம் ஓகேவாக இருக்குது முஸ்லீம் பொண்ணு மாதிரின்னு. அதுக்கும் பேக்கப் அப்படியே காய்ச்சி. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்து கோழிக்கோட் பீச்சுக்கு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம். கேமரா ஷேக் பண்ண பிரச்சனை அப்படியே போடுவாங்க. இங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்து கோழிக்கோட்டில் வந்துட்டு ஃபேமிலிஸாக வந்துட்டு எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இங்கே யாருக்கும் வந்து ஒரு பாகுபட்சமே இல்லை. எல்லாம் நம்ம ஹிந்துஸ், நம்ம தமிழ்நாடு சைட்லலாம் நிறைய பேர் வெளியே வரதுக்கே வந்து ரொம்ப கூச்சப்படுவாங்க இல்லையா. இங்கே எல்லோரும் பர்தா போட்டுட்டு ஜாலியாக எல்லா டைமும் சுற்றிட்டு இருக்காங்க கேலிக்கட் கோழிக்கோடில். ஸோ பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நம்ம போட்டு அண்ட் பீச் சைட்லாம் நான் வந்து உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஸோ வீடியோஸில் உங்களுக்கும் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ இவ்வளோ அழகான பிளேஸை வந்து நான் வீடியோஸில் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. பார்த்தீங்களா, நான் வந்து கேஷுவலாக நான் வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுற மாதிரியே இது கையில் தாட்டிகிட்டு இருக்கேன். இங்கே போகிறவங்களாம் நான் வந்து 2 நாளாக வந்து லைக் அவுட் சைட் சுற்றி பார்க்குற பிளேசஸ்லாம் ரொம்ப கிளாமராக ட்ரெஸ் பண்ணேன். இந்த கோழிக்கோட்லேயே நான் ஒரே பொண்ணு தான் வந்து கிளாமராக ட்ரெஸ் பண்ண பொண்ணு எனக்கு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபேமிலியோடு வந்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இங்கே அப்படியே போயிட்டாங்க. ஸோ நம்ம அப்படியே பீச் சைட் போவோம். பீச் சைட் போயிட்டு பாக்கி வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி எங்கள் ஃபேமிலிஸ்லாம் வருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இங்கே ஒரு இடம் கூட பாக்கி இல்லைங்க. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா லைக் நான் ஜென்ரலாக சொல்கிறேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸு பசங்க பொண்ணுங்க நம்மளாம் தான் வந்துட்டு தைரியமாக இறங்கி அன்டைம்லலாம் போவோம், நம்ம என்ஜாய் பண்ணுவோம். பட் டூ பி ஃப்ராங்க் சொல்கிறேன்னா இது பார்த்தீங்கன்னா நான் வந்து கோழிக்கோட் பீச்சில் ஃபஸ்ட் டைம் வந்து கேமல் பார்க்குறேன். ஸோ இந்த கேமலோட ஃபேமிலிஸ் வந்து ஃபேமிலியாக டோக்கன் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு கேமலில் ஏற போகிறாங்க. ஸோ எனக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி பார்க்கறது புதுசாக இருக்குது. நம்ம தமிழ்நாடு சென்னை மெரினா பீச்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லு ரொம்ப தூரம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஃபேமிலிஸ் வர மாட்டாங்க. ஆனால் இங்கே நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஃபேமிலியாக பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குங்க. தமிழ்நாடு ஃபேமிலிஸ் எல்லோரும் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி யுனைட்டடாக இருக்கும். இங்கே எல்லோரும் பர்தா போட்டு வந்துட்டு அவ்வளோ பேர் சுற்றிட்டு இருக்காங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப பொறாமையாக இருக்குது. எல்லா தமிழ்நாடு ஃபேமிலிஸ்க்கும் வந்துட்டு ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட், யாரும் வந்துட்டு இந்த டைம் வெளியே போக வேணாம், அந்த டைம் வெளியே போக வேணாம், இங்கே சுற்றி பார்க்க வேணாம்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு பீச் நீங்கள் வந்து பாருங்களேன். அவ்வளோ அழகாக எவ்வளோ பேர் சுற்றி பார்க்குறாங்கன்னு. இப்போ எல்லாருமே சோஷியலாக மாறிட்டாங்க. ஆனால் நம்ம சைடில் ரொம்ப ட்ரெடிஷ்னல் அப்படியே நின்றுட்டு இருக்கோம். அதை பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கேமரா வந்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் கோழிக்கோடில் வந்து அவ்வளோ ஸ்பெஷலு. இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு வந்து காட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பாக்கி வீடியோ நம்ம வீட்டுக்கு கண்டினியூ பண்ணுவோம். எஸ், என்னோட தலைக்கு மேலே இங்கே ஒரு 2-3 பட்டம் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்துட்டு நான் இப்போ வாங்கி என் ஃப்ரெண்டுக்கு விட்ட கயிறோடைய பட்டம் தான் அது. ஆனால் நான் வந்துட்டு எனக்கு பீச் ரொம்ப இஷ்டப்படுவோம், அதனால் நான் வந்துட்டு அப்படி நடந்துகிட்டே உங்களுக்கு பீச் காட்டலான்னு சொல்லி வந்துட்டேன். ஸோ என்னோடய ட்ரெஸ் அண்ட் என்னோடய லைக் கோழிக்கோட லைஃப் ஸ்டைல் காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இங்கே எவ்வளோ பேர் அழகாக ஃபேமிலிஸோடு வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அது ஒரு வீடியோவாக எடுக்கணுமே தான் பாருங்களேன். எவ்வளோ பேர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. லைக் வந்து ஒரு துபாய் கல்ச்சர் மாதிரி இருக்குது கோழிக்கோட். பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு விரிச்சிட்டு ரொம்ப அழகாகவே எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் இந்த மாதிரி எல்லோரும் மாறணும்னு ரொம்பவே ஆசைப்பட்றேன். ஓகே ஃபைன், நான் வந்துட்டு இந்த வீடியோ இதோட நான் முடிக்கிறேன். எனக்கு வந்துட்டு இங்கே என்ஜாய் பண்ணோம். இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு நான் வந்திருக்கேன்.
ஸோ நானும் போயிட்டு எல்லாரோட என்ஜாய் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஸோ லவ் யூ ஆல், பபாய். லாவண்யா டிசைர்ஸை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பபாய்.